Hello, very good morning. Today we are going to learn about Evaluate Yourself for 12th Standard, Volume 2, 107, page number. Classify the following alcohols as primary, secondary and tertiary and give their IUPAC names also. Okay. முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா ஏல உள்ள அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் அதோட நேமே எழுத போகிறோம். எழுதலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா பாருங்கள். CH3 CH2 CH CH2 CH3 ட்வைஸ் மேலே ஒரு பிஆர் போடுறாங்க. ஃபஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாமா? ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். CH3 CH2 இந்த ஃபஸ்ட்டு எத்தனை குரூப் அப்படியே எழுதிக்கலாம். CH3 CH2 CH OH CH2 CBr. இந்த CH3 2 டைம் இருக்குது. அதனால் அதாவது மெத்தில் குரூப் ரெண்டு டைம் இருக்குது. அது CH3 இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒன்று எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் நம்பர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எப்படி நம்பர் கொடுக்கலாம்? எங்கேருந்து நம்பர் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கேருந்து நம்பர் கொடுக்கலாம். ஓகேங்களா? 1 2 3 4 5 6. ஸோ 6 இருக்குது. அப்போ நம்ம என்னன்னு பேர் வைப்போம்? ஹெக்ஸேன் அப்படின்ற மாதிரி பேர் வைப்போம். இதில் எங்கே வந்து பதிலி இருக்குது? சப்ஸ்டியூஷன் இந்த 5வது இடத்துல இருக்குது. ப்ரோமோ இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னா 5 இருக்குது. அப்போ 5 ப்ரோமோ, அப்புறம் 5 ப்ரோமோ 5 மெத்தில் ஹெக்ஸ். அதே மாதிரி ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குது. ஆல்கஹால் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆல்கஹால்னு எழுதலாம். அப்படி எழுதாத பட்சத்தில் ஓஎல் அப்படின்னு நம்ம சேர்க்கலாம் கடைசியில். அப்போ இதுக்கு எப்படி பேர் வைப்பீங்க? 5 ப்ரோமோ 5 ப்ரோமோ 5 மெத்தில் ஹெக்ஸேன். 6 கார்பன்றதால ஹெக்ஸேன். ஹெக்ஸேன் 5 கிடையாது, எந்த இடத்துல இருக்குது? 3ல இருக்குது. ஸோ 3 ஆல். ஓகேவா? இது நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி எழுதிக்கணும். இது எந்த டைப் அப்படின்னு கேட்டால் டைப்னா ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ இது ப்ரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை வந்து சப்ஸ்டியூஷன் இருக்குது? 2 இருக்குது. ஸோ நமக்கு செகண்டரி ஆல்கஹால், இது செகண்டரி ஆல்கஹால்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா C2H5 த்ரைஸ் COH. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதில் பாருங்கள், எத்தில் குரூப் 3 இருக்குது. ஆனால் இதோட பேர் எப்படி வரும்னு பாருங்கள். CH3 CH2 COH, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C2H5 CH2 CH3. இதுதான் இதோட ஜென்ரலாக எழுதக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ நம்ம எப்படி பேர் வைக்கலாம்? 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ நம்ம 5 வரைக்கும் பேர் வச்சு நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம எப்படி நேம் வைக்கலாம்? பென்டேன்னு பேர் வைக்கலாம். எந்த இடத்துல வந்து நமக்கு எத்தில் குரூப் இருக்குது? தேர்டு பொசிஷனில் இருக்குது. மெத்திலும் இருக்குது, எத்திலும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆல்கஹால் இருக்குது. அப்படி தானே? அப்போ நம்ம எப்படி இதை எழுதலாம் அப்படின்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை எப்படி எழுதலாம்? 3 எத்தில் பென்ட்டு. ஸோ பென்டேன் 3 ஆல் இப்படி எழுதலாமா? இது எந்த டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி. ஏன்னா 3 சப்ஸ்டியூஷன் இருக்குது, அதனால் இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். தென் நெக்ஸ்ட்டு இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதில் கொடுத்துருக்கக்கூடியதை அப்படியே நம்ம பாண்டு கார்பன் போட்டு மேலே எழுதிக்கலாம். Cl சிங்கிள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், OH சிங்கிள் பாண்ட், CH3. இதுக்கு நம்ம எப்படி எத்தனை கார்பன்ஸ் மொத்தம் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது. 4 கார்பன் தான் பியூட்டேன். அப்போ இங்கிருந்து நம்ம நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 4. இப்போ இதுக்கு பேர் வைங்க பார்க்கலாம். எப்படி நம்ம பேர் வைப்போம்? 3வது இடத்துல குளோரின் இருக்குது. ஸோ 3 குளோரோ. எத்தனை கார்பன்ஸ் இருக்குது? 4. ஸோ பியூட் 3. இங்கே நம்ம சிங்கிள் பாண்டை விட்டுட்டோம். இந்த சிங்கிள் பாண்டை இங்கே எழுதணும். சிங்கிள் பாண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது? தேர்ட் பொசிஷன். ஸோ 3 ஈன் டபுள் பாண்ட் இருந்தால் ஈன், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் YNE போடணும். அப்புறம் 2 ஆல். ஓகேங்களா? இது எந்த டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டரி. ஓகேவா? இது செகண்டரி ஆல்கஹால். தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்னென்னு எழுதணும். இது என்ன காம்பவுண்டு, என்ன டைப்பு, இதுன்னு IUPAC நேம் எழுதணும். இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு பாண்டு போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குதா அர்த்தம். அதாவது இது ஒரு பாண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்.
இதில சி இருக்கதா நம்ம நெனச்சுக்கணும். இங்க வந்து ஒரு CH3 இருக்கு. அப்ப டோட்டலா எத்தன பாண்ட்ஸ் கார்பனுக்கு 4 பாண்ட்ஸ் இருக்கணும். இந்த பக்கம் ஒரு 3 ஹைட்ரஜன், இங்க ஒரு பாண்ட். மொத்தம் 4 ஆயிருச்சா? அதே மாரி இங்க பாருங்க. சி இருக்கதா மென்ஷன் பண்ணிக்கணும். 1, 2, 3 அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில உள்ள இந்த பாண்டு. சரியா? இதில உள்ள அந்த ஆல்கஹால் குரூப்பு. 1, 2, 3 அதோட 4. நெக்ஸ்ட்டு. இதில சி இருக்கதா அர்த்தம். அப்படியே மென்ஷன் பண்ணி ஹெச்ச நீங்களே பாண்ட் போட்டுக்கலாம். இப்ப எத்தன கார்பன் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. 7 இருந்தா என்ன சொல்லுவோம்? ஹெப்ட் சொல்லணும். அதில இப்ப நம்ம நம்பர் குடுக்கலாமா? புரோமோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. 6ல இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 இங்க இருக்கா? 6 இங்க இருக்கு. ஸோ நம்ம எப்படி நேம் வைக்கலாம்? யுபக்கு 6 புரோமோ ஹெப்ட் 3 ஈன் 2 ஆல் நேம் வைக்கலாமா? நெக்ஸ்ட்டு. இதில இருக்க 3 தான் 6 புரோமோ ஹெப்ட் 3 இன் 2 ஆல் அப்படின்னு நம்ம நேம் வைக்கணும் இதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதோட டைப் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்டரி ஆல்கஹால். தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்காங்க. இத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபினைல் குரூப்ப தான் நான் பிஹெச்ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபினைல் குரூப்னா பென்சன் குரூப், சி அதுக்கப்புறம் இந்த CH2, CH3 எத்தில் குரூப்னு நான் அப்படி 2 டைமா எழுதியிருக்கேன். இதில CH2, CH3 இதுக்கு பேர் எப்படி வரும்னா 3 ஃபினைல் பென்ட்டுன்னு வரணும். பென்ட்டுன்னு வரணும்னா நம்ம எப்படி நேம் வைக்கணும்? 1, 2, 3, 4, 5 இந்த 3rd பொசிஷன்ல ஆல்கஹாலும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஃபினைல் குரூப்பும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம இத எப்படி நேம் வைக்கலாம் அப்படின்னா, 3 ஃபினைல் பென்டேன் அதாவது பென்டேன். பென்ட் 3 ஆல். இதோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெர்ஷரி ஆல்கஹால்.